சுப்ஹானஹு வ தஆலா 300 பிரச்சினைகளின் வாயில்களை மூடுகின்றான். 300 ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அதே போன்று ரிஸ்குடைய வாயில்களையும் அல்லாஹ் திறக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நலவுகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிலே மொத்தமாக 114 சூறாக்கள் இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விடயத்தில் மிகச்சிறந்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில சூறாக்கள் இருக்கின்றது வறுமையை நீக்கக்கூடிய, செல்வத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சூறாவாக இருக்கின்றது. இன்னும் சில சூறாக்கள் கொடிய நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில சூறாக்கள் நரக வேதனை, அதே போன்று கப்ரினுடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அல் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விடயத்தில் மிகச்சிறந்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தான் இமாம்கள் இந்த சூறாவிற்கு கிட்டத்தட்ட 16 நலவுகளை இமாம்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக, அதாவது ஒவ்வொரு நாளும் 200 தடவைகள் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக 16 விடயங்களை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்ன சூரா என்றால் சூரத்துல் இஹ்லாஸ். மிகவும் சிறந்த சூரா, குர்ஆனிலே இருக்கக்கூடிய சிறிய சூறாக்களில் ஒன்று. இதனை நாம் ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று குழந்தைகள் கூட முதலில் மனனம் செய்யக்கூடிய சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வீட்டிலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று கூறிய பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த விடயம், அதாவது வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறிவிட்டு அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிவிட்டு அதன் பின்னால் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டிற்குள் பரக்கத் ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பேசக்கூடியதாக இந்த சூரத்துல் இஹ்லாஸினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கின்றது. இந்த சூறாவை நாம் மனனம் செய்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய மொத்தமாக 4 வசனங்களை கொண்டதாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த சூரத்துல் இஹ்லாஸை யார் 200 தடவைகள் ஓதுகிறாரோ அவருக்கு 300 பிரச்சினைகளின் வாயில்கள் மூடப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள் 300 ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதே போன்று மூன்றாவதாக 300 ரிஸ்குடைய வாசல்கள் திறக்கப்படும். நான்காவது மிக முக்கியமானது 50 வருடங்கள் அமல் செய்த கூலி கிடைக்கும்.
ஐந்தாவது 2000 ரகாத் நஃபில் தொழுத நன்மை, அதாவது நஃபில் தொழுத கூலியை அல்லாஹ் தருவான். ஆறாவது 66 தடவைகள் குர்ஆன் ஓதிய கூலி கிடைக்கும். ஏழாவதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் கிடைக்கும். எட்டாவது கற்காத இல்மை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குகின்றான். ஒன்பதாவதாக அந்த இமாம் தன்னுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார், அதாவது 1,10,000 மலக்குமார்கள் அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள். பத்தாவதாக அவர் எழுதியிருக்கிறார், அதாவது சுவர்க்கத்தில் 20 மாளிகைகள் அவருக்காக கிடைக்கும். 11 சாலிஹான மனைவி கிடைப்பாள், அல்லது மனைவி சாலிஹான மனைவியாக ஆகுவாள். 12வதாக அவர் எழுதியிருக்கிறார், அதாவது சாலிஹான கணவன் கிடைப்பான், அல்லது கணவன் சாலிஹான கணவனாக ஆகுவான். 13வது பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள். 14வது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. 15வது நோய் நொடிகள் ஏற்படாது. 16வது எழுதியிருக்கிறார்கள், அல்லாஹு தாலா எம்முடைய சுவனத்தை கண்ணில் காட்டாமல் நம்மை மௌத்தாக்க மாட்டான் என்று அந்த இமாம் தன்னுடைய கிதாபிலே இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கு 16 நலவுகளை அவர் எழுதியிருக்கிறார்கள். யார் ஒவ்வொரு நாளும் அதாவது 200 தடவைகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு இத்தனை நலவுகளும் கிடைப்பதாக அந்த இமாம் தன்னுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒன்று, ஏனென்றால் 66 தடவை குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் 200 தடவைகள் ஓதுவதன் மூலமாக 66 தடவைகள் நாம் குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். ஏனென்றால் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது முழு குர்ஆனிலும் 3இல் ஒரு பகுதி இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவதன் மூலமாக பூர்த்தியாகின்றது, அதாவது அதற்குரிய நன்மைகள் கிடைக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அப்படி பார்த்தால் நாம் கிட்டத்தட்ட 200 தடவைகள் ஓதினால் 66 தடவைகள் குர்ஆனை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவதற்கு மிகவும் இலகுவான சூரா, நம் அனைவருக்கும் மனனமான சூரா. இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இங்கே குறிப்பிட்ட 16 நலவுகளையும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விடயங்களையே அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தருவான். நாம் எப்பொழுது இந்த சூறாக்களை இவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டது போன்று 200 தடவைகள் நாம் இதனை ஓதுவோமோ நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விடயங்களை தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.